வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஹரியானா காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் பஞ்சாப் மாநில விவசாயிகள் சிதறி ஓடிய பரபரப்பு காட்சிகள் தான் இவை. விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லி நோக்கி கடந்த 13ஆம் தேதி பேரணியை தொடங்கினர். அவர்களை ஷாம்பு உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் ஹரியானா மாநில போலீசார் தடுத்து நிறுத்தினர். சாலையில் பல அடுக்கு தடுப்பு வேலிகள், காங்கிரீட் தடுப்புகள், இரும்பு ஆணிகள் பதிக்கப்பட்ட தடுப்புகளை வைத்து தடுத்தது மட்டுமின்றி கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசி விவசாயிகளை விரட்டி அடித்தனர். இதனையடுத்து கடந்த ஒரு வாரமாக எல்லை பகுதியிலேயே அமர்ந்து விவசாயிகள் போராட அவர்களுடன் பல்வேறு கட்டமாக மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியது. மத்திய அமைச்சர்களுடன் கடந்த 8, 12, 15, 18 ஆகிய தேதிகளில் விவசாய சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் அது தோல்வியிலேயே முடிந்தது. மத்திய அரசின் சில பரிந்துரைகளை நிராகரிப்பதாக அதிரடியாக அறிவித்த விவசாயிகள் கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு தாக்குதலை சமாளிக்கும் வகையில் இரும்பு கவசங்கள் மற்றும் சாக்கு பைகளுடன் பேரணிக்கு தயாராகினர். அதன்படி புதன்கிழமை டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகள் மீது பாதுகாப்பு படையினர் மீண்டும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். பேரிகார்டுகள் மற்றும் தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டன. இதனால் எங்கு செல்வது என தெரியாமல் விவசாயிகள் ஆளுக்கொரு பக்கம் சாலையில் சிதறி ஓடினர். இதைப்போல பஞ்சாப் எல்லையான கனௌரியிலும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகைக்குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. விவசாயிகள் கூட்டமாக நிற்கும் பகுதிகளாக பார்த்து வீசி அவர்களை பாதுகாப்பு படையினர் கலைத்தனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டத்தின் போது போலீசார் நடவடிக்கையில் குண்டு பாய்ந்து விவசாயி உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவைச் சேர்ந்த சுப்கரன் சிங் எனும் 24 வயதான இளம் விவசாயி குண்டு பாய்ந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பிறகுதான் அதனை உறுதிப்படுத்த முடியும். இதனிடையே விவசாயி உயிரிழந்ததாக கூறப்படும் புகாருக்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஹரியானா போலீசார் இது முற்றிலும் வதந்தி என விளக்கமளித்துள்ளது. போராட்ட களத்தில் விவசாயி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் விவசாயிகள் நடத்தி வரும் டெல்லி சலோ போராட்டம் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. மத்திய அரசு 5வது முறையாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வெள்ளிக்கிழமை மாலை முடிவு செய்யப்படும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனிடையே அமைதியான முறையில் டெல்லி நோக்கி பேரணி சென்றபோது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்கினால் பேச்சுவார்த்தை எப்படி சாத்தியம் என பஞ்சாப் ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இளம் விவசாயியின் உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் விவசாயியின் மரணத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.